விஜய் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய சீரியல் தான் மகாநதி. இதுல வரக்கூடிய விஜய் அண்ட் காவேரி பேருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஆக்சுவலா இதுல வரக்கூடிய விஜய் கேரக்டர்ல சீரியல் ஆக்டர் சுவாமிநாதனும், காவேரி கேரக்டர்ல லட்சுமி பிரியாவும் தான் நடிச்சுக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு இடையில இது வரைக்கும் பெருசா ரொமான்ஸ் சீன்ஸ் எதுவும் வைக்கப்படலனாலும் ஆடியன்ஸ்க்கு வந்து இவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சு போனதுனால ரீசெண்டா நடந்த பிகின் உட்ஸோட கோல்ட் ஐகான் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட இவங்களுக்கு பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அவார்டு கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில ரீசெண்டா விஜய் டிவி விஜய் நட்சத்திர கொண்டாட்டத்தை விருதாச்சலம் மற்றும் கும்பகோணம் பகுதிகளில் நடத்திருக்காங்க. இந்த கொண்டாட்டத்துல விஜய் டிவில வரக்கூடிய சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்திருக்காங்க. கூடவே ஆக்டர் சுவாமிநாதனும் லட்சுமி பிரியாவும் கலந்துகிட்டு டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம ஃபேன்ஸோட சேர்ந்து செல்ஃபி வீடியோ எடுத்து ஷேரும் பண்ணிருந்தாங்க. இது தொடர்ந்து இப்ப ஆக்டர் சுவாமிநாதன் இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணி விருதாச்சலம் மற்றும் கும்பகோணத்துல தங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டை பத்தி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கடைசி 2 நாட்கள் வாழ்ந்த கனவுல இருந்து நான் இன்னும் வெளியே வரல. எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பும் அன்பும் உண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு பேச்சுக்களுக்கும் விஜய் காவேரின்னு வந்த ஓயாத சத்தங்கள் எங்களை நிறைவடைய வச்சிருச்சு. ஃபங்க்ஷன்ல இருந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனால தனியா யாரையும் பார்த்து பேசவும் முடியல, போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையல. உங்களுடைய செயல் தான் என்னுடைய எழுச்சிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகவும் மற்றும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கவும் வைக்குது. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மூலமா உங்களை மீட் பண்ண நான் அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நன்றி விருதாச்சலம் மற்றும் கும்பகோணம் மக்கள்னு சொல்லிருக்காரு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு சொல்லி விஜய் கேரக்டரை எனக்கு கொடுத்த மகாநதி சீரியல் டைரக்டர் பிரவீனுக்கு நன்றி மற்றும் காவேரியா என்னுடைய லைஃப்குள்ள வந்த லட்சுமி பிரியாக்கும் நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.